ஹலோ நண்பா நம்பீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மலேசியன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 10 நாளில் 2 மில்லியன் கலெக்ஷன் பண்ண பிளாக் பாஸ்டர், இப்போ பிளாக் பாஸ்டராக ஓடிக்கிட்டு இருக்கிற படம் தான் சி ஃபார் சிந்தா. இந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா நம்பீஸ், திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் பக்குப்பம். சி ஃபார் சிந்தா 21 நவம்பர் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு முன்னுக்கு ரிலீஸ் ஆன படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, அமரன். தீபாவளி அன்னைக்கு வெளியானுச்சு. சக்கப்போடு பிடிச்சி எல்லாரும் மனசுலேயே போயிட்டு ரெஜிஸ்டர் ஆன ஒரு படம். அந்த படத்தில் வந்த பாட்டு தான் ஒரு 2 வாரமாக டிக்டாக் ரீல்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு தேய்னு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சி ஃபார் சிந்தா பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமரன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கானேன்னு நினைப்பீங்க. ஸோ அமரன் படம் எல்லாரும் மனசுலேயும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு ட்ரூ ஸ்டாரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லவ்வை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஜெனரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் தேடுறாங்க. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கிடைச்சும் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வேற டாபிக், நம்ம இன்னொரு வீடியோவில் பேசிக்குவோம். ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சி ஃபார் சிந்தாலையும் எடுத்திருக்காங்க. சி ஃபார் சிந்தா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் நடக்குது, நிறைய பிரேக்அப் நடக்குது, நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகிறாங்க, நிறைய பேர் லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 90s கிட்ஸ்லாம் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனில் இப்படிப்பட்ட ஒரு படம், அதாவது ரொம்ப இமோஷனலாக, ரொம்ப லவ்வியாக, ரொம்ப கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி எல்லாம் கலந்து ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சி ஃபார் சிந்தா. இந்த படம் சி ஃபார் சிந்தா 21 நவம்பர் வெளியாகி வெறும் 10 நாளில் 2 மில்லியன் கலெக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு இந்த படம் ரிலீஸ் பண்ணவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது, 10 நாளில் 2 மில்லியன் வரலாறு காணாத ஒரு பிரேக்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி மலேசியன் இந்தியன் சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் எடுத்த படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. வெறும் 10 நாளில் 2 மில்லியன் தேட்டர்லாம் ஃபுல் பேக் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபுல் ஹவுஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப தூண்டி இழுத்து, சரி அப்படி இந்த படத்தில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போய் பார்க்கலான்னு நேற்று இந்த வீடியோ நான் இன்னைக்கு 5 டிசம்பர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று 4 டிசம்பர் ஆஃப்டர் ஒர்க் 8 o'clock நான் படம் பார்க்க போனேன். ஸோ அங்கே என்ன ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வெயிட் பண்ணிச்சுன்னா, பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிச்சு. நான் இவங்களாம் சொல்கிறது, இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வெளியாகிறது உண்மையானு பார்க்கறதுக்காக நானே கவுண்டரில் போயிட்டு நான் தட்டி பார்த்தேன். அந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல மிஷினில் தட்டி பார்த்தேன். நான் வாட்ச் பண்ணுற அந்த ஷோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஹவுஸாக தான் இருந்துச்சு. ஒரு 80% கிட்ட சீட்டிங் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ படம் வெளியாகி ஆல்ரெடி மோர் தென் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே ஒரு பெரிய அதிசயம். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபுல் சீட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒன்று பெரிய அதிசயம். அதுக்கு மேலே இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, பர் டே 3 to 4 ஷோஸ் ஓடுது. மலேசியன் தமிழ் படம் 2 வாரத்துக்கு மேலே ஃபுல் ஹவுஸாக 45 தேட்டரில் 4 to 5 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மலேசியன் நாங்களும் எங்களாலையும் படம் எடுக்க முடியும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக தான் இந்த படத்தோட டைரக்டர் நம்மளுக்குலாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப மாறு தட்டிக்கிற வேண்டிய ஒரு விஷயம். மலேசியன் டைரக்டர்னால இந்த மாதிரி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுக்க முடியும்னு. ஸோ இந்த படத்தில் வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. சி ஃபார் சிந்தா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு உள்ள ஒரு ஏற்ற கதை. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரை கரெக்டாக கச்சிதமாக எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இது ஒரு 3 டைமென்ஷன் ஸ்டாரின்னு நம்ம சொல்லலாம். அதாவது படத்தில் 3 கதை வரும். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். லைக் பானம், ஒன்று சில படங்கள்லாம் நிறைய இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் ஹரி அண்ட் சோனியா, இவங்க 2 பேத்துக்கு தனியாக ஒரு கதை வரும். அப்புறம் சுக்ரன் ஹரிணி, இவங்க 2 பேத்துக்கும் தனியாக ஒரு கதை வரும். அப்புறம் தமிழ் அண்ட் ரூபா, இவங்களுக்கு தனியாக ஒரு கதை வரும். அப்புறம் சுக்கிரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்கு தனியாக ஒரு கதை வரும். 4 கேரக்டர் இருக்கும். பின்னி பிணையாமல், ஒரு ஸ்பெகட்டி மாதிரி மிக்ஸ் பண்ணாமல், அதை அழகாக நேராக எந்தெந்த செக்மெண்ட்டில் என்னென்ன கதை வரணும், என்னென்ன செக்மெண்ட்டில் என்னென்ன சொல்லணும், எந்தெந்த பிளாட்டில் எப்படி எதை கொண்டு வரணும், எந்தெந்த பிளாட்டில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதைக்கு எது வேணும், கதைக்கு எது வேணாம், அதெல்லாம் ரொம்ப ரீசர்ச் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கும் போது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. பிகாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதை கொண்டு போய்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா 3 டைமென்ஷன். சில பேருக்கு வந்து ஒரு படத்துல ஒரு கதையை பார்க்கும்போது என்ன ஒரே கதையை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன இதே இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த செக்மெண்ட்டுக்கு போங்க. இந்த படத்துல 3 டைமென்ஷன் கதை ஓடுறதுனால இந்த கேரக்டர் என்ன ஆயிடுச்சு, இந்த கேரக்டர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த கேரக்டர் என்ன ஆயிடுச்சு, ஐயோ அடுத்தது இந்த கேரக்டர் வருமே, இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் படம் பார்க்க. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோடனே ஒரு சின்ன இஷ்யூ வருது, அதாவது ஜாதகம் பார்க்குறது. மாப்பிள்ளை சைடில் வந்து சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம், பொண்ணு சைடில் சொல்கிறாங்க ஜாதகம் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். ஒரு அந்த கதையை வந்து திருப்பி போடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி 3 கதை ஒரே இடத்துல போகிறதுனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கதையும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது ஏன் இந்த கேரக்டர் இப்போ வந்துச்சு, இந்த கேரக்டர் இங்கே தேவையே அப்படிலாம் நம்மளுக்கு தோணவே தோணாது. பட் சீஃபா சிந்தால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எல்லாம் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அண்ட் படத்தில் வர கேரக்டர் மற்றும் அதோட கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து அது வந்து ரொம்ப சூட்டபுளாக ஆகும். நிறைய பேர் அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டைரக்டர் வந்து ரொம்ப ரீசர்ச் பண்ணி ரொம்ப நிறைய விஷயம்லாம் வந்து கொலெக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தான் வந்து அப்படியே கதையை எடுத்து வந்திருக்காங்க. சி ஃபார் சிந்தா இந்த படம் எப்படி 10 days 2 million கொலெக்ட் பண்ணிச்சு, ஹவ், எப்படி மச்சமானா? ஸோ எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி. இந்த படம் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ண ஒரு படம் தான் சொல்லலாம். பிகாஸ் இந்த டைரக்டர், இந்த படத்தை எடுத்த டைரக்டர் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற முன்னுக்கு ஒரு சீரீஸ் வந்து வெளியேறியிருக்காரு. அந்த சீரீஸோட பேர் கல்யாணம் டு காதல். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு சீரீஸ் எஸ்ட்ரோ இங்குள்ள சேனலில். அந்த கதையை தழுவி தான் இந்த சீஃபா சிந்தா கதையும் வந்து வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சீஃபா சிந்தா படம் எடுக்கிற முன்னுக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னா அந்த சீரீஸில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சீரீஸோட எபிசோட் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த சீரீஸுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த சீஃபா சிந்தாவோட படம். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸில் வந்து ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டும் இந்த படத்தில் வர்றதுனால எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஸோ அந்த பாட்டு இந்த படத்தில் வர்றதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. படம் பார்க்க வரவங்க வெயிட் பண்ணி கடைசியில் அந்த பாட்டு வரும்போது மொத்த தேட்டரே கை தட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஒரு பர்டிகுலர் அந்த காட்சியை. அது தவிர இந்த படம் இவ்வளோ கொலெக்ஷன், இவ்வளோ ஒரு சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருக்கிற இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு லாங் பீரியட் ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணுற முன்னுக்கே ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கே ப்ரொமோஷன் வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், டிக்டாக்ல இருக்கட்டும், இந்த படம் வரப்போது கண்டிப்பாக போய் பாருங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே சீரியஸாக வெளியான ஒரு கதை. ஸோ சீரீஸ்லேருந்து திரைக்கு வர்றதுனால எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இன்னொரு ப்ளஸ் பண்ணிடுறோம்னா ஒரு காலேஜில் தான் அந்த சீரீஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸே இவங்களுக்கு வந்து அந்த சீரீஸுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆகிட்டாங்க. இந்த படம் எல்லா ஏஜும் போய் பார்க்க முடியுதுனால எல்லா ஏஜில் உள்ளவங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனால தான் இந்த படம் வந்து இன்னும் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அமரன் படம் வெளியாகி இப்போதான் அந்த தாக்கத்திலேருந்து எல்லாரும் கொஞ்சம் வெளியாகிட்டு இருக்கோம். ரொம்ப இமோஷனலாக எஃபெக்ட் ஆகி இந்த லவ் பண்ணுவாங்க, இந்த லவ்லேருந்து பிரேக்கப் ஆனவங்க, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க தான் அமரன் படம் பார்த்து ரொம்ப எஃபெக்ட் ஆகி அதுலேருந்து கொஞ்சமாக வெளியாகும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த சீஃபா சிந்தா வரும்போது மறுபடியும் இன்னொரு காதல் அலையில் அடிச்சு எல்லாரும் மறுபடியும் காதல் வசப்பட்டு இந்த படத்தை போய் மறுபடியும் 2-3 வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. கதை நல்லா இருக்கு, அதில் நடித்தவங்களாம் நல்லா இருக்காங்க, அந்த கதையோட பிளாட் நல்லா இருக்கு, அந்த கதையை கொண்டு போகிற அந்த விதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் 2-3 வாட்டி இந்த போய் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் படம் வெளியாகி 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. 45 தேட்டரில் மெலிஷால ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு தேட்டர்லையும் ஒரு நாளைக்கு 2-3 ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி மற்ற டைரக்டர்லாம் அடுத்தடுத்த கதைகள்லாம் எடுக்கும் போது இந்த சீஃபா சிந்தா கதையை ஒரு ஸ்டடியாக எடுத்து அதை படித்து இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு அது கொஞ்சம் படித்து அடுத்தடுத்த கதையை நீங்கள் எடுக்கும் போது அதே மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஹைப்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த படமும் மலேசியாவில் பிளாக் பாஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் Talk It Up சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And see you all on next video. Hello Nanbai Nambis. This is Adhavan from Talk It Up.